ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நேற்று சாயந்தரத்துல இருந்து எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆனதுல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் பரபரப்பா இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் மறுபடியும் டிஎம்கேனுடைய ஆட்சி அப்படின்றதா அமையும் அப்படின்னும் ஒரு சில ஊடக கருத்து கணிப்புகள், அதை தாண்டி ஒரு சில எக்ஸிட் போல்ஸ்ல வந்துட்டு அதிமுகனுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 1ல இருந்து 2 எக்ஸிட் போல்ஸ் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவேகா 180க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பெரும்பாலான கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்குமே தாவேகாக்கு 18ல இருந்து 25 சீட் கிடைக்கும். ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படின்ற மாதிரி தான் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தாவேகா கிங் மேக்கரா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா தாவேகாட்ட இருக்கக்கூடிய அந்த 28 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 28-30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற கருத்து கணிப்புகளும் வெளியாயிருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு வெளியானதுல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் அறிவாலயத்திலையும், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டிலையும், தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் பனையூர்லையும் குவிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த கட்சி என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்றத முன்வைக்கிறாங்க, அதை தாண்டி 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட இடத்துல நாத்தாக்கா ஒரு இடத்துல வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூட எந்த கருத்து கணிப்பும் சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸிட் போல் அப்படின்னா என்ன, அதை தாண்டி யார் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, திமுக, அதிமுக, தாவேகாவுடைய திட்டங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸிட் போல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஆதரவலை இருக்கு, இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கருத்து கணிப்புகள் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது வெளியிடப்படுறது ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓட்டுச்சாவடியில போய் ஓட்டு போட்டுட்டு வராங்க இல்லையா, ஓட்டு போட்டுட்டு வந்த கையோட யாருக்கு ஓட்டு போட்டீங்க, ஏன் ஓட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். அவங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள்லாம் இல்லாம இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்கப்படுறதுனால வரக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் துல்லியமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைம்ஸ் இந்த எக்ஸிட் போல்ஸ் தப்பாகவும் போயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுதான், அதாவது ஓட்டுச்சாவடியிலிருந்து ஓட்டு போட்டு வரவங்கள்ட்ட கேட்டு அதன் மூலியமா ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க, அதுதான் எக்ஸிட் போல்ஸ். சரி, ஓகே, திமுக என்ன திட்டம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் மறுபடியும் திமுகவுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அமைச்சர்கள் எல்லாரும் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமைச்சரவை பத்தி விவாதம், அதை தாண்டி வந்துட்டு போன டைம் எனக்கு டம்மி போஸ்டா கொடுத்துட்டீங்க தலைவா, இந்த டைம் வந்துட்டு ஏதாவது பாக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலர் கருத்து போட்டிருக்காங்க. ஆனா அந்த மூத்த அமைச்சர்கள் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, ஐ பெரியசாமி, KN நேரு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி, இவங்க எல்லாம் தங்களுடைய அமைச்சரவை பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உதயநிதி டிக் அடிச்ச பல பேருக்கு தான் வந்துட்டு எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்ட மாதிரி எங்க அமைச்சரவையிலையும் அவர் சொல்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளை கழகம் கைவிட்டுருமோ அப்படின்ற கலக்கத்துல இருக்காங்களாம் மூத்த நிர்வாகிகள். வேக வேகமா போய் அறிவாலயத்துல துண்டை போட்டு வச்சாலும் துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு தான் முக்கியமான துறைகள் ஒதுக்கப்பட போகுது அப்படின்னு கிசுகிசுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு அவர் ஃபேமிலியவே கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. டெஃபினட்டா ஏடிஎம்கேனுடைய ஆட்சி அப்படின்றதுதான் வரணும், உங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். திமுக மேல இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டே குடும்ப அரசியல், அவங்க தலையீடு இவங்க தலையீடு அப்படின்றதுதான். அந்த மாதிரி உங்களுடைய யார் தலையீடு
மீண்டுமே ஆட்சியில் இருக்கக்கூடாது, காமராஜர் ஆட்சி மாதிரி ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். குடும்பத்தினால நமக்கும் திமுக மாதிரி கெட்ட பேர் வந்துடக்கூடாது. உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அது வந்து சேரும். இந்த அரசியல்ல நீங்க தலையிடாதீங்க அப்படின்றத கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதனால அதிமுகவினுடைய ஆட்சி மறுபடியும் எப்படியாவது அமைஞ்சிரும் அப்படின்ற அதீத நம்பிக்கையில இருக்காரு அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1-2 கருத்து கணிப்புகள் தான் தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்துட்டு ஒரு 15 இருந்து 28-30 சீட் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் ஒரு தொகுதியிலாவது ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட இடங்கள்ல இப்ப கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. தாவேகாக்கு பூஸ்டப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேத்து பனையூர்ல வந்துட்டு வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசின விஜயும் அதை தான் தெளிவா சொல்லியிருக்காரு. ஜெயிச்சவங்க உடனடியா பனையூருக்கு வந்து சேருங்க, நைட் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுடைய வருகை இருக்கு இல்லையா, உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருப்பேன். ஸோ நீங்க டெஃபினட்டா இங்கே தான் வரணுமே தவிர வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வேற எங்கேயும் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்பு வரும்போது தாவேகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பாஜக சர்வசாதாரணமா எல்லா மாநிலங்கள்லயும் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை தரேன், இதை தரேன், இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த பக்கம் சாஞ்சிராதீங்க அப்படின்ற மீனிங்ல தான் வந்துட்டு விஜய் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காராம். எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்க வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், நம்மளுடைய ஆட்சி தான் டெஃபினட்டா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோட மட்டும் இல்லாம சபாநாயகர் யாரு, துணை சபாநாயகர் யாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு எந்தெந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நமக்கு பிரச்சார டைம் இருக்கு இல்லையா, பிரச்சார டைம்ல குடைச்சல் கொடுத்தாங்க, அனுமதி கொடுக்கலையோ அவங்க எல்லாத்தையும் மாத்திட்டு நமக்கு ஃபேவரான ஆட்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்ற விஷயம் வரைக்குமே A to Z எல்லாமே பக்காவான பிளான்ல இருக்கான். இதை விட ஒரு படி மேல போய் செங்கோட்டையன் தலைமையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் மாளிகையோட தொடர்புல இருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்லியும் உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத உறுதியில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா திமுக மறுபடியும் வெல்றதுக்கான வாய்ப்பு அதிமுக தாவேகாவை காட்டிலும் ஒரு படி மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ மறுபடியும் அரசியல் வட்டாரங்கள் கலவரமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.